ஜெனியும் சோட்டுவும் என்ற குட்டி யானைகள் தங்கள் அப்பா மற்றும் அம்மாவுடன் காட்டில் வசித்து வந்தனர். ஒரு நாள் அப்பா அம்மா ஓய்வெடுக்கச் சென்றபோது ஜெனியும் சோட்டுவும் விளையாடுவதற்காக காட்டுக்குள் சென்றனர். சோட்டு காட்டுக்குள் செல்லும்போது வழியில் உள்ள மரங்களை தட்டி ஒடித்துக்கொண்டே சென்றான். அதை பார்த்த ஜெனிக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவள் கேட்டாள், சோட்டு, நீ மரங்களை ஏன் ஒடிக்கிறாய்? சோட்டு சிரித்தவாறு சொன்னான், நாம் வழி தவறிப்போனால் இந்த மரங்கள் அடையாளமாக இருக்கும். அதை பார்த்து திரும்பிச் சரியான பாதையில் வந்துவிடலாம். அவர்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருந்த போது வெயில் மிகவும் கடுமையாக இருந்தது. தண்ணீர் இல்லாததால் சில மீன்கள் நிலத்தில் துள்ளிக் கொண்டிருந்தன. அதை பார்த்த சோட்டு அருகிலிருந்த ஒரு சிறிய குழியிலிருந்து தன் தும்பிக்கையால் தண்ணீர் எடுத்து மீன்களுக்கு ஊற்றி உதவினான். அதன்பின் சிறிது தூரத்தில் ஒரு மாடு நடக்க முடியாமல் அசைவில்லாமல் கிடந்தது. சோட்டு தயங்காமல் அதற்கு தேவையான பசுமை இலைகளை அருகிலிருந்த மரத்திலிருந்து கொண்டு வந்து ஊட்டினான். மாடு மெதுவாக எழுந்து நன்றி கூறும் போல் தலையாட்டியது. ஜெனியும் செடிகளின் நடுவே நடந்து கொண்டிருந்த போது அப்போது ஒரு சிறிய எலி அருகிலிருந்த செடியிலிருந்து திடீரென வந்து அவர்களை பார்த்து ஒளிந்தது. அதை பார்த்த சோட்டு உடனே கூப்பிட்டான், ஜெனி, ஓரமாக வா. அங்கே ஒரு எலி இருக்கு. பயப்பட வேண்டாம். ஆனால் அதை விரட்டாதே. அதுவும் இந்த காட்டின் ஒரு பாகம். இருவரும் மகிழ்ச்சியாக காட்டில் விளையாடி முடித்ததும் வழியை கண்டுபிடித்து தங்கள் அப்பா அம்மாவிடம் திரும்பச் சேர்ந்தனர்.